வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டு வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில தற்போது பார்க்கலாம். கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருக்கோம்னு பாஜக அழைப்பு விடுக்க, அதுதான் தேசிய கட்சிகளோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னு அதிமுக மறுபடியும் சொல்ல, ரெண்டு கட்சிகளும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். சார், கடந்த காலத்துல அதிமுக கூட்டணியை என்னைக்குமே எதிர்பார்த்து காத்திருக்கு. ஆனா இப்ப அதிமுக கூட்டணி நீங்க தவறு. போன தடவை நானும் முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தல் அறிவிப்பு பிறகு தான் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் தான் இருக்குது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு எது? எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். ஏற்கனவே 19 தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தும். கூட்டணி கதவு நாங்கள் ஒரு தேசிய கட்சியின என்டிஏவுடைய ஃபவுண்டிங் பார்ட்னர். நாங்கள் எப்படிங்கன்னா ஏற்றம் இறக்கத்தோடு அரசியல் செய்ய முடியும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொன்னதுதான், கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் திறந்திருக்கு. ஜாயின் பண்ணுறது பண்ணாது அவங்களுக்கு விட்டது. அதனால் நான் எந்த கட்சியினுடைய பேரையும் எடுக்க விரும்பலை. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக இருக்கின்றோம். எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம்னு நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. ஆனால் அந்த பிரதான கட்சி காலமெல்லாம் போயிருச்சுனே. நீங்கள் 2024 எலெக்ஷனை பாருங்கள். நீங்கள் பிரதான கட்சின்னு எது சொல்கிறீங்களோ அதெல்லாம் 3-4க்கு வந்துடும். அதனால் பிரதான கட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலை, தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு. மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னா மற்றதெல்லாம் பாருங்கள். ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்கே இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா? ஆந்திராவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம்லாம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? நீங்கள் அடுத்த 2-3 நாளில் பார்ப்பீங்க, சில முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டிலேருந்து இணைய போகிறாங்க. அதுவும் பெரிய புள்ளிகள். இன்றைக்கி மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் இணையவாங்க. 2-3 நாள் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், பாஜகவிலிருந்து அதிமுக சேர்ந்துட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி போகிறது அவருடைய ஜனநாயகம். அதில் யாரும் ஒருத்தர் போகிறாங்க இல்லைங்களான்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். வந்தவங்க எல்லாம் ரொம்ப டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி 18 எக்ஸ்எம்எல்ஏக்கள், ஒரு எக்ஸ்எம்பி வந்தாங்க. எல்லாம் நேரடியாக கட்சி பணியில் இறங்கிட்டாங்க. எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தவறுகளுக்கான பலனை அனுபவிச்சே தீரணும்னு ஆவேசம் காட்டியிருக்காரு டிடிவி தினகரன். நெல்லையில் நடந்த அமமுக பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும், ஆளுநர் ஆர்.என். ரவி தயவால சில பேர் தப்பிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே ஒரு அணிலை போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த நெல்லை மண்டலத்திலே உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். திமுக ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. பழனிசாமி கம்பெனிகிட்ட பணபலம் இருக்கு. புரட்சி தலைவர் கூட்டத்தை அந்த சின்னத்தை வைச்சிட்டு மக்களை ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள். அதற்கான வேலையை தான் அண்ணன் பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு. விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார். என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும்,
யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற நீதியாகும். அதை பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற ஒரு சில சுயநல கும்பலும் உறுதியாக வருங்காலத்திலே அதை அவர்கள் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கொடுத்தே ஆவார்கள். இப்போ கூட தெரியும் உங்களுக்கு, பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கு. ஏதோ கவர்னருடைய தயவால இன்றைக்கு சில பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பத்தி சில நாட்கள்ல சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். திண்டுக்கல்ல செய்தியாளர்கள் கிட்ட பேசினவர், எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சப்போ என்ன பேசிக்கிட்டோம்னு சொல்ல முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. சைக்கிள் சின்னம் கண்டிப்பா கிடைச்சிடும்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளுடைய செயற்குழு கூட்டம் ஏற்கனவே சென்னையிலே நடைபெற்றது. கூட்டத்திலே எல்லோருடைய ஆலோசனைகளையும் நான் கேட்டுக்கொண்டேன். மூத்த முன்னணி தலைவருடைய ஆலோசனை, நிர்வாகிகளுடைய ஆலோசனை, செயற்குழு குறிப்பினருடைய ஆலோசனைகளெல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதற்கேற்றவாறு வருகின்ற நாட்களிலே இயக்கத்தின் சார்பிலே கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். அதுவே இறுதியானது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி பார்த்து பேசுனீங்க, கூட்டணி சம்பந்தம் பேசுனீங்க, அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கு என்னன்னு சொன்னாங்க. ஒரு கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவரை சந்தித்து நான் பேசும்போது என்னுடைய கருத்துக்களை அவரிடம் நான் தெரிவித்தேன் என்பதை தவிர வேறு ஒன்றும் என்னால் கூற முடியாது. அது நன்றாக இருக்காது பொதுவெளியில். தேர்தலில் போட்டியிடும் பொழுது உங்களுடைய சின்னமான சைக்கிள் சின்னம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா? சைக்கிள் சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் அதேபோல மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்திலும் அதிகரித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணியை நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா ரொம்ப நாளாவே பேசப்பட்டு வந்த நிலைமையில மக்கள் பணி செஞ்சுட்டு இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி ஆகிறது தான் தன்னோட விருப்பம்னு உடைச்சு பேசியிருக்காங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனா மக்கள் பிரதிநிதி ஆகிறது ஆண்டவரிடமும் ஆண்டு கொண்டிருப்பவர்களிடமும் தான் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டில் இப்பால என்னென்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். பத்திரிகையாளர் எது சொன்னாலும் அதற்கு ரெஸ்பான்ஸ் செய்பவள் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் பணி ஆற்றி கொண்டு இருக்கிறேன். எனது உள்ள விருப்பம் நான் மக்கள் பிரதிநிதி ஆகுது. ஆனால் அது மறுபடியும் சொல்கிறேன், அது ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் தான் இருக்குது. அவங்க என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிப்படி நடக்கின்ற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சாதாரண காரியகர்த்தா நான். அவ்வளோதான் என்னோட வாழ்க்கையில். அப்படிதான் எதுவுமே நான் கேட்டு பெற்றதில்லை. எனது பணிக்காக இடப்பட்ட பணியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன வருத்தம், நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை. அதுவும் புதுச்சேரியில் தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடு போட்டு சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண். இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்கே பிறந்தார்னு பார்க்கல, இந்த மண் தாங்கி பிடித்தது. அதுக்காக உடனே நான் புதுச்சேரியை மனசில் வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதுங்க. இந்த வார்த்தைக்கு பதில் சொல்கிறேன், வெளிமாநிலத்தை சார்ந்தவர் என்று தயவு செய்து எழுதாதீர்கள். ஏன்னா மக்கள் மனசில் அது இல்லை. காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவுள்ள சேர போறாங்கன்ற தகவலுக்கு பதில் சொல்லி இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கு விஷயமா தான் டெல்லி போயிருக்காங்கன்னு தொடர்ந்து கட்சியோட தொடர்பில் இருக்கிறதாகவும் விளக்கம் கொடுத்திருக்காரு. விஜயதரணி எங்கேயும் நான் போல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அது ரொம்ப சென்சிட்டிவ் வழக்கு, நான் போய் நடத்தணும் அதை. அதனால் கிளைண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் நான் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அன்னை சோனியா காந்தி தலைமையில் இருக்கும்போதும் சரி, தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கும்போதும் சரி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க. நாம் என்ன ஒன்றாலும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரு ரூமர்ஸ் ஓடிட்டுருக்கு. நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். இவ்வளோ காங்கிரஸ் கட்சி செய்யும் போது அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமான வழக்கறிஞர் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க.
அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி தொகுதியில் வந்து எம்பி சீட் அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அதிருப்தியை நீதிமன்றத்தில் கோரிக்கை சொல்றாங்க. இல்லை, அது தலைமை ஏஐசிசி பரிசீலிக்கும். வாட் எவர் அவங்க பேசலாம், டைலாக் தானே. இப்போ சார் சொன்ன மாதிரி திறந்துருக்கு எல்லா கதவும், வந்து பேசலாம். அவங்க வந்து பேசட்டும், நாங்கள் முடிவு பண்ணுறோம். சீசன் டெல்லி சார், காங்கிரஸ் பேரியக்கம் என்பது கடல் மாதிரி, சமுத்திரம், சலசலப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம், சரி பண்ணுவோம். Any other question? ஒருபோதும் இனிமேல் உட்கட்சி பொசலாம் நடக்காது. எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரோட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம். நாடு முழுவதும் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்தி இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கிற நிலைமையில நாங்களும் சீக்கிரமே தொகுதி பங்கீட்டை முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுவதால அனைத்து கட்சிகளுமே தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா தேர்தலுக்கான பணிகள்ல இந்தியா கூட்டணி வேகம் காட்ட தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டில திமுக தலைமையிலான கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முதல் சுற்று முடிஞ்சிருக்கிற நிலைமையில உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ள சிக்கல், தொகுதி பங்கீட்டுல பிரச்சனைன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்த நிலைமையில இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தொகுதி பங்கீட்டை சுமூகமா முடிச்சு காட்டியிருக்காரு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். சோனியா காந்தியோட ரேபரேலி, ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி, பிரதமர் மோடியோட வாரணாசி உட்பட 17 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கு சமாஜ்வாதி கட்சி. अंत भला तो सब भला, क्या समझे? तो क्या माना जाए? आप समझदार हो? सर गठबंधन होगा शीट शेयरिंग को लेकर होगा, विवाद छिड़ा हुआ है। कोई विवाद नहीं है, आपके सामने सब चीजें साफ हो जाएंगी बहुत जल्दी. சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராகிட்டதால ரேபரேலி தொகுதியில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மோடிக்கு எதிராக சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிக்க தொடங்கிருச்சு. இதேபோல டெல்லியிலையும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சிருக்கு. மொத்தம் இருக்கிற 7 தொகுதிகள்ல ஆம் ஆத்மி 4 தொகுதிகளையும் காங்கிரஸ் 3 தொகுதிகளையும் போட்டியிட முடிவு பண்ணியிருக்கிறதாவும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஹரியானா மாநிலத்திலையும் இந்தியா கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பீகார்ல இந்தியா கூட்டணியோட தலைவராய் இருக்கிற தேஜஸ்வி யாதவ் ஜன் விஸ்வாஸ்ங்கிற 11 நாள் யாத்திரையை தொடங்கியிருக்காரு. தேஜஸ்வி யாத்திரையில கூடுற மக்கள் கூட்டம் பீகார்ல இந்தியா கூட்டணிக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை ஒன்றிய பாஜக அரசு குண்டர் படை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்குன்னு குற்றம் சாட்டி இருக்காங்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி. ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாஜக ஊழலை சட்டப்பூர்வமாகவே மாற்றி வச்சிருக்காங்கன்னும் ஜோதிமணி சாடி இருக்காங்க. இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் ஒரு இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டிய, ஒரு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய, ஊழல் நடந்தால் தடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படி தான் அவங்க 70 வருஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஊழல் செய்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. தொழில் நடத்துவோர்களை மிரட்டி பணம் பறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிற ஒரு குண்டர் படையை போல இந்த அமலாக்கத்துறையும் இந்த ஐடியும் செயல்படுறாங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இந்த மாதிரி முறைகேடாக பெறுகிற டொனேஷன் இது இல்லாமல் ஊழலை சட்டப்பூர்வமாக்கி ஒரு 4-5 நாளுக்கு முன்பு வரை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமான நன்கொடை, அதானி போன்ற நரேந்திர மோடியின் நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு ஒரு நாட்டையே விற்று அதன் மூலம் அவர்கள் அடைகிற ஊழல், இந்த மொத்த பணத்தையும் தான் வச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அவங்க கவிழ்க்கிறாங்க. இந்திய ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. நாங்கள் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஊழலை ஒரு நவீனமாகவும் சட்டப்பூர்வமாகவும் ஆக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு கேட்டதுக்கு நான் தான் கூட்டணியை பற்றி இன்னும் சிந்திக்கலையே, எனக்கு எப்படி அது தெரியும்னு சொல்லியிருக்காரு சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார்.
நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி போட்டியிடுறதுன்னு வர 24ஆம் தேதி உயர்மட்ட குழுவில் முடிவெடுக்க போறதாவும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புறது தான் நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. வர நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? 24ஆம் தேதி உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெறுகிறது, திருச்சியில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு வரும். சார், இவிஎம் மிஷின் வந்து இப்போ எல்லாருமே வந்து வேணாம், பழைய வாக்கு வச்சுட்டு சொல்கிறாங்க, அது உங்கள் நிலைப்பாடு சார்? இல்லை, ஏற்கனவே அந்த இவிஎம் மிஷினை பற்றி நான் சொல்லிட்டேன். அதாவது ஒழுங்காக நடைபெற்றால் அது சரி. ஆனால் அமெரிக்காவிலே வந்து பேலட் பேப்பர் வச்சுருக்கோம், நம்ம நாட்டில் மட்டும்தான் இவிஎம் இருக்குது. அந்த இவிஎம் இல்லாமல் காலம் வந்து அதிகமாகும்னு சொல்கிறதுக்காகவே வந்து இவிஎம் வந்து கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற சிந்தனை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு தேர்தல் வருடம் நடக்கும்போது அது எண்ணுவது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த வாக்கு என்ன இங்கே போடுறீங்க, இது என்னுடைய ஓட்டாச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் காமிக்கும் இல்லையா? பட்டணம்னா முடிஞ்சு போச்சு, அதோட வெளியே போயிட வேண்டியதான். ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியுது. அதனால் முதல்லேருந்து வாக்குச்சீட்டு இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் வீட்டு அப்புறம் மாட்டு வண்டிக்கு போவீங்கன்னு கேட்பாங்க, இல்லையா காரில் போகிறீங்க அப்போ மாட்டு வண்டி போங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதல்ல, அது நம்பிக்கை இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக அனைவரும் நினைத்தால் அதை வந்து தவிர்த்து எப்போதும் போல வாக்குச்சீட்டில் வந்து வாக்களிப்பது நல்லது. வந்து வாக்குச்சீட்டு நடத்துறது உங்களோட தேவையானாலும் சொல்கிறேன், நான் வந்து உரிமை கிடையாது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் தேவையானால் அது வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சார் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணிக்கு ஏன் சார் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியில் தலைமையில் வந்து எப்போ வச்சிருக்கோம்னா, நம்ம வந்து திருமங்கலம் தேர்தல் வந்து அப்போலேருந்து நாங்கள் வந்து அரசியல் இருந்துகிட்ருக்கோம். 16 ஆண்டு காலம் சிறப்பாக வந்து ஒரு கட்சியை இயக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே 2026 694 கேண்டிடேட்டு நெல்லையில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்ம அறிவிப்பு பண்ணோம். அதாவது என் தலைமையில் நீங்கள் வந்து எல்லோரும் சேருங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு சிந்தனையாக இருக்கும். ஒத்த கருத்துள்ளர் வந்து சேர்ந்து நம்ம வந்து பண்ண முடியுமா? இன்றைக்கி பணநாயகம் அதிகமாக இருக்கின்றது, ஜனநாயகம் சரிப்படுமா எனக்கு தெரியல. அதுக்கு மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறுகின்ற சூழ்நிலை வரும்போது நீங்கள் நினைக்கின்றதும் நடக்கலாம். தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த கூட்டணிக்கு சார் வர பாராளுமன்ற தேர்தல் வந்து ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கூட்டணியை பற்றி சிந்திக்காத எந்த கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? மக்கள் என்ன சிந்திக்கிறான்னு எனக்கே தெரியலையே. மக்கள் தான் மக்களை ஒருத்தர் தான் எனக்கு பிடிச்சவங்க நான் வாக்களிப்பேன், அதே தான் அவங்க செய்வாங்க. சார், உங்கள் கட்சிக்கு ஒத்த கருத்துள்ள பல மற்ற கட்சிகள் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல, ஒத்த கருத்துள்ள பலரும் இருந்திருந்தால் ஒற்றை கட்சி தானே இருந்திருக்கும். கூட்டணி பற்றி 2 நாளில் நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் முடிவாடையும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நீதி மையத்தோட 7வது ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது ஒன்றிய பாஜக அரசு மேலே சரமாரியான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கியிருக்காரு. அது என்ன விவரம்னு இப்போ பார்க்கலாம். மக்கள் நீதி மையத்தோட 7வது ஆண்டு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. கிராமிய கலை நிகழ்ச்சிகளோட ஆட்டம் பாட்டம்னு உற்சாகமா விழாவை தொடங்கினாங்க மக்கள் நீதி மையம். விழாவோட தொடக்கமா கட்சி கொடியை ஏத்தி வச்சு பேசின கமல்ஹாசன், விவசாயிகளுக்கு தமிழ்நாடு செஞ்சதுல 10% கூட ஒன்றிய அரசு செய்யலைன்னு கடுமையா குற்றம் சாட்டினாரு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு 10% கூட அந்த ஒன்றியம் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு. அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம், ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று. அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது. தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கு இருக்கிறது. அது தவறு. நாம் செய்த நன்மைக்காக, நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம். சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க. நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து 2 வேணாம் 1 போதும் 1 கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை. நமக்கு இடம் கிடையாது, குரல் கிடையாது. ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை, எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்டர் கணக்கு எடுக்கட்டும். முதல் 3 ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு 29 பைசா தான் திரும்பி வருது.
ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி, பீகார், யூபி சொல்ல முடியாது. அவங்களுக்கு 4 ரூபா கிடைக்குது. இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். அந்த பீகாரில் இருக்கிறவனும் என் தம்பி தான், நல்லா இருக்கட்டும். ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது. செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாவும் சீக்கிரம் முடிவை சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட அரசியலுக்கும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன். கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ? அது நல்ல செய்தி உடனே வந்துடாது, கெட்ட செய்தி தண்ணியில் வரும், நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும். வந்த உடனே வந்துட்டு அது நடந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்த உடனே, அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது. சொல்லித்தான் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. சார், முழு நேர அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை, அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். தம்பியோட இணைய திட்டம் இருக்கா? விஜயோட இணைவீங்களா அரசியல்ல? இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொல்ற முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.